Hello friends, welcome to my channel Cooking and Beyond by Indu G. இன்னைக்கு நான் கரம் மசாலா பவுடர் வீட்லயே பண்றேன். அது எப்படி பண்றேன்னா நான் வந்து ஒரு 12 ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்திருக்கேன். இது என்னன்னா மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், தனியா, அதுக்கு பிரிஞ்சி இலை, அப்புறம் கல்பாசி, அப்புறம் வந்து இது கருஞ்சீரகம், இன்னும் 2 பொருள் போட்டிருக்கேன். ஜாதிக்காய் கொஞ்சோண்டு போட்டுட்டேன். இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டேன். அதில் நல்லா வறுத்துட்ட பிறகு நான் ஆற வச்சுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ஆறிடுச்சு. பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், சீரகம், சோம்பு, தனியா, எல்லாம் கருஞ்சீரகம், கல்பாசி, அப்புறம் அந்த இது ஜாவித்ரி, இதெல்லாம் 12 ஐட்டம் சேர்த்து எல்லாம் நம்மளுக்கு வந்து இது நான் வந்து இந்த கல்பாசி இந்த ஜாப்பத்தை கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். மீதி எல்லாம் கொஞ்சம் திட்டமாக போட்டிருக்கேன். தனியாக நிறையா போட்டிருக்கேன். நான் ப்ரீவியஸ் வீடியோ லிங்க் தரேன் உங்களுக்கு. அதில் கரெக்டாக மெஷர்மெண்ட்டும் போட்டிருக்கேன். இதில் வந்து மிளகு, சீரகம் அதெல்லாம் போட்டு எல்லாம் தனித்தனியாக எண்ணெய் இல்லாமல் ட்ரையாக வறுத்து வச்சுட்டேன். இப்போ நல்லா ஆறிப்போச்சு. இப்போ நம்ம வந்து இதை நல்லா அரைக்கணும். பவுடர் அரைச்சிட்டு உங்களுக்கு நான் அப்புறம் காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ட்ரை மிக்சியில் இந்த மாதிரி நம்ம போட்டு அரைச்சிக்கணும். இந்த மாதிரி போட்டு அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல வீட்டில் ஒரு கிளாஸ் ஏர்டைட் கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது 6 மாதம் வரையும் நீங்கள் வச்சுக்கலாம். அஃப்கோர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்தது. எத்தனை டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் காலியாகிடும். வேறு ஒன்றும் இல்லை. இது பாருங்கள், நான் ஒரே கையில் இது பண்ணுறதுனால கொஞ்சம் எனக்கு இது கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல. இப்படி இருக்குது பாருங்கள் கரம் மசாலா பவுடர். நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா அரைச்சிடலாம். இது இன்னும் வேணும்னா நீங்கள் ஜெலிச்சிட்டு கொஞ்சம் சில பேர் குறைன்னு வச்சுருப்பாங்க. சில பேர் வந்து நல்லா சாஃப்டாக. நான் இன்னும் திருப்பியும் போட்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு நல்லா ஜெலிச்சிடுவேன். அப்போ உங்களுக்கு ஃபைனாக நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுருங்க. நல்லா ஜெலிச்சிடும் வச்சுக்கலாம். நல்லாவே அரைச்சி வச்சுருங்க. அப்படியே கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டாலே போகிறோம். ஒரு கறி குருமாக்கோ வெஜிடபிள் கொஞ்சம் இட் டிபெண்ட்ஸ் எவ்வளோ குவான்டிட்டியோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக போட்டிங்கனாலே போகிறோம். இதெல்லாம் பவுடர் ஆகிடுது இல்லைங்களா. முழுசாக போட்டால் நிறையா போட்டு வேஸ்ட் பண்ணி எடுத்து போட்டுரும். அதுக்கப்புறம் நீங்கள் பவுடராகவே போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி செய்து பாருங்கள். தேங்க்யூ.